அன்புள்ள மாணவர்களே வணக்கம். தொடர் இலக்கணம் ஆகுபெயர் 9ஆம் வகுப்பு இயல் 3 தமிழ் பாடநூல் 2025. இக்காணொளியில் தொடர் என்றால் என்ன, தொடர் இலக்கண உறுப்புகள் என்பன எவை, எழுவாய், பயனிலை, செய்படுபொருள் என்பன பற்றிய விளக்கங்கள், அடை என்றால் என்ன, பெயரடை, வினையடை பற்றிய விளக்கங்கள், ஆகுபெயர் என்றால் என்ன, பல வகையான ஆகுபெயர்கள் பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க உள்ளோம். முதலில் தொடர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சொற்கள் தொடர்ந்து பொருள் தர அமைவதே தொடராகும். அதாவது சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தந்தால் அதை தொடர் என்று சொல்வார்கள். சொற்கள் தொடர்ந்து பொருள் தர அமைவது தொடராகும். தொடரில் எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள் என 3 உறுப்புகள் இருக்கின்றன. அதில் எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள் என்று சொல்லக்கூடிய 3 உறுப்புகள் ஒரு தொடரில் பொதுவாக அமைந்திருக்கும். அந்த உறுப்புகளில் எழுவாயும் பயனிலையும் இன்றியமையாத உறுப்புகளாகும். அதாவது அந்த 3 உறுப்புகளில் எழுவாய், பயனிலை கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களில் செயப்படுபொருள் தோன்றியும் வரும், மறைந்தும் வரும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கண்ணன் பாடலை பாடினான். இது ஒரு தொடர். கண்ணன் பாடலை பாடினான். இங்கு கண்ணன் என்பது எழுவாய், கண்ணன் என்பது எழுவாய், பாடினான் என்பது பயனிலை, பாடினான் என்பது பயனிலை. பாடலை என்று வருகிறதோ அதுதான் செயப்படு பொருள் என்று சொல்கிறோம். பாடலை என்பது செயப்படு பொருள். எனவே ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என்று சொல்லக்கூடிய 3 உறுப்புகள் இருக்கும். அவற்றை பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம். எழுவாய் என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். எட்வர்டு வந்தான். எட்வர்டு வந்தான். இதில் பெயர் சொல் எட்வர்டு என்பதாகும். இதில் வந்திருக்கிற பெயர் சொல் எட்வர்டு என்பதாகும். இவ்வாறு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமையும் சொல்லையே எழுவாய் என்கிறோம். இவ்வாறாக ஒரு சொற்றொடர் உருவாவதற்கு அல்லது எழுவதற்கு அடிப்படையாக இந்த பெயர் சொல் அமைகிறது. அதனால்தான் அந்த பெயர் சொல்லை எழுவாய் என்று நாம் சொல்கிறோம். எட்வர்ட் பாடினான். எட்வர்டு பாடினான் என்று சொல்லும்போது எழுவாய் என்பது எட்வர்டு, பாடினான் என்பது பயனிலை. எனவே ஒரு தொடரில் எழுவாயும் பயனிலையும் பெரும்பாலும் அமைந்து வரும். சில இடங்களில் தான் செயப்படு பொருள் வரும் என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். தோன்றா எழுவாய் என்றால் என்ன? அந்த எழுவாயில் ஒரு பகுதி தோன்றா எழுவாய். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். படித்தாய், வந்தான். இத்தொடர்களில் படித்தாய், வந்தான் என்பன பயனிலைகள் ஆகும். இந்த இரண்டுமே படித்தாய், வந்தாய் என்பது பயனிலைகள் ஆகும். ஆனால் இங்கு நீ அல்லது அவன், நீ படித்தாய் என்பதில் நீ, அவன் வந்தான் என்பதில் அவன் என்னும் எழுவாய்கள் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. அந்த எழுவாய்கள் வெளிப்படையாக வரவில்லை. இவ்வாறு எழுவாய் தோன்றாமல் வருவதையே தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். இவ்வாறு எழுவாய் தோன்றாமல், ஒரு தொடரில் தோன்றாமல் வருவதையே தோன்றா எழுவாய் என்று நாம் சொல்கிறோம். ஆகவே படித்தாய் என்பதில் நீ என்பது தோன்றவில்லை, வந்தான் என்பதில் அவன் என்பது தோன்றவில்லை. எனவே நீ மற்றும் அவன் என்னும் எழுவாய்கள் தோன்றா எழுவாய்கள் ஆகும். பயனிலை என்றால் என்ன? பயனிலை என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். கனகாம்பரம் பூத்தது. கனகாம்பரம் பூத்தது. இந்த தொடரில் பூத்தது என்பது வினைச்சொல்லாகும். இந்த தொடரில் பூத்தது என்பது வினைச்சொல்லாகும். இங்கு வினைச்சொல்லே பயனிலையாக வந்துள்ளது. இங்கு பயனிலையாக வினைச்சொல்
வந்துள்ளது. ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்பர். அதாவது ஒரு தொடரின் அந்த முழுமையான பொருளை பயனை தரும் இடத்தை தான் பயனிலை என்று சொல்கிறோம். எனவே கனகாம்பரம் பூத்தது என்று சொல்லும் என்ற இடத்தில் பூத்தது என்கின்ற இடத்தில் தான் அந்த வினை முற்றில்தான் பயன் நிலைத்திருக்கிறது. அந்த தொடரின் பயன் நிலைத்திருக்கிறது. அதனால்தான் அதை பயனிலை என்று நாம் சொல்கிறோம். வேறொரு எடுத்துக்காட்டை பாருங்கள். நான் வந்தேன். நான் வந்தேன். இங்கு வந்தேன் என்பதும் பயனிலை ஆகும். இத்தொடரில் வினைமுற்றே பயனிலையாக வந்துள்ளதால் அதை வினை பயனிலை என்கின்றோம். எனவே தொடரில் பயனிலைகளாக வினைமுற்று வரும், வினாச்சொல் வரும், பெயரும் வரும். ஆனால் இங்கு நான் வந்தேன் என்று சொல்வதில் வந்தேன் என்ற வினைமுற்றே பயனிலையாக வந்துள்ளது. அதனால் அதை வினை பயனிலை, அதாவது வினைச்சொல்லே பயனிலையாக இங்கே வந்துள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் அதை வினை பயனிலை என்று சொல்கிறார்கள். அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள். சொன்னவள் கலா. சொன்னவள் கலா. கலா என்பது பெயர் சொல். ஆனா இந்த இடத்தில்தான் அந்த தொடரின் பயன் நிறைவடைகிறது. அதனால் இங்கு கலா என்பது பெயர் சொல்லு. இங்கு கலா என்னும் சொல் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. அதனால் அதை பெயர் பயனிலை என்று சொல்வார்கள். எனவே பெயர் சொல்லும் பயனிலையாக வரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள். விளையாடுபவன் யார்? விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இங்கு யார் என்னும் வினாச்சொல்லே பயனிலையாக வந்துள்ளது. அதனால் அதை வினா பயனிலை என்பர். அதனால் அதை நாம் வினா பயனிலை என்று சொல்கிறோம். எனவே பயனிலைகள் என்பன பெயர் சொல்லாகவும் அல்லது வினை சொல்லாகவும் அல்லது வினா சொல்லாகவும் இருக்கலாம் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். பாருங்கள், மேலும் இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். சொன்னவள் கலா. இதில் பெயர் சொல்லே, கலா என்ற பெயர் சொல்லே பயனிலையாக வந்துள்ளது. கனகாம்பரம் பூத்தது. இதில் பூத்தது என்ற வினைமுற்றே பயனிலையாக வந்துள்ளது. விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்னும் வினாச்சொல்லே பயனிலையாக வந்துள்ளது. எனவே தான் பயனிலைகள் என்பன பெயர் சொல்லாகவும் இருக்கும், வினை முற்றாகவோ அல்லது வினை சொல்லாகவோ இருக்கும், வினா சொல்லாகவும் இருக்கும் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். செயற்படு பொருள் என்றால் என்ன? செயற்படு பொருள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாயாகும். எனவே இங்கு மீனா என்பது எழுவாய். அந்த எழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். மீனா கனகாம்பரத்தை சூடினாள் என்பது மீனா என்பது எழுவாய், சூடினாள் என்பது பயனிலை. கனகாம்பரம் என்று ஒரு சொல் வருகிறது, அது பெயர் சொல் தான். இந்த பெயர் சொல் தான் இங்கு செயற்படு பொருளாக வருகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயற்படு பொருள் ஆகும். வினை எழுவாய் ஒரு வினையை செய்வதற்காக அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயற்படு பொருள் ஆகும். அதனால்தான் அதை செயற்படு பொருள் என்று நாம் சொல்கிறோம். இந்த செயற்படு பொருளும் சில நேரங்களில் தொடர்களில் வரும், அது வராமலும் இருக்கும். அதை செயற்படு பொருள் குன்றிய தொடர் என்று சொல்லுவார்கள். எல்லா தொடர்களும் செயற்படு பொருள் வர வேண்டும் என்பது இல்லை, வராமல் இருக்கும். அவன் படித்தான், அதில் செயற்படு பொருள் இல்லை. அவன் வந்தான், அதில் செயற்படு பொருள் இல்லை. அவன் ஓடினான், அதில் செயற்படு பொருள் இல்லை. இவ்வாறு செயற்படு பொருள்கள் இல்லாமலும் தொடர்கள் அமையும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அடைமொழி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்றன் சிறப்பை உணர்த்த வரும் சொல்லையே அடைமொழி என்பர். அதாவது ஒன்றன் சிறப்பை உணர்த்துகின்ற, அதை உணர்த்த வரும் சொல்லையே அடைமொழி என்பார்கள். எழுவாயையும்
செயற்படுபொருளையும் ஆழமாக, அழுத்தமாக, அழகாக வெளிப்படுத்த இஃது உதவுகிறது. எழுவாய், செயற்படுபொருள். இவற்றை ஆழமாக, அழுத்தமாக, அழகாக வெளிப்படுத்த இந்த அடைமொழி உதவுகிறது. பெயர் சொல்லுக்கு முன் அடை வந்தால் அதை பெயரடை என்று சொல்வார்கள். பெயர் சொல்லுக்கு முன் அடை வந்தால் அதை பெயரடை என்று சொல்வார்கள். வினை சொல்லுக்கு முன் அடை வந்தால் அதை வினையடை என்று சொல்வார்கள். எனவே பெயரடை, வினையடை என அடைமொழிகள் 2 வகைப்படும் என்று கூறலாம். எடுத்துக்காட்டு: நல்ல நூல் ஒன்று படித்தேன். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் சொல்லுக்கு முன், நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் சொல்லுக்கு முன், அதாவது நூல் என்னும் சொல்லுக்கு முன் அடையாக வருகிறது. இவ்வாறு வருவதை பெயரடை என்பர். இவ்வாறு வருவதை பெயரடை என்பர். நூல் என்னும் பெயர் சொல்லுக்கு முன்னால நல்ல என்பது அடையாக வருவதால் இந்த நல்ல என்பதை பெயர் அடை என்று சொல்வார்கள். பெயருக்கு முன்னால் வருவதால் பெயரடை என்று அதை சொல்கிறார்கள். அடுத்த எடுத்துக்காட்டு: மகிழ்நன் மெல்ல வந்தான். மகிழ்நன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் பயனிலைக்கு முன் அடையாக வருகிறது. வந்தான் என்னும் பயனிலை, வினை பயனிலைக்கு முன் அடையாக வருகிறது. அதனால் இதை வினையடை என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், மெல்ல வந்தான். வந்தான் என்ற வினைச்சொல், அதற்கு முன்னால மெல்ல என்ற அடைமொழி வருகிறது. எனவே வினைக்கு முன்னால் வந்துள்ளதால் இதை வினையடை என்று சொல்கிறார்கள். மேலும் பல வகையான பெயரடை, வினையடைகளை பார்ப்போம். பெரிய வீடு, இதில் பெரிய என்பது பெயரடை. அரிய பொருள், இதில் அரிய என்பது பெயரடை. இனிய மொழி, இதில் இனிய என்பது பெயரடை. எளிய மனிதர், இதில் எளிய என்பது பெயரடை. கெட்ட பழக்கம், இதில் கெட்ட என்பது பெயரடை. அழகான பெண், அழகான என்பது பெயரடை. நீளமான கைகள், நீளமான என்பது பெயரடை. எளிமையான வாழ்க்கை, எளிமையான ஆன என்ற சொல்லும் இங்கு வருகிறது. துணை வினையும் வந்து சேர்கிறது. எளிமையான வாழ்க்கை, எளிமையான என்பது இங்கே பெயரடை. அழகற்ற எதிர்மறை பொருளை தருகின்றது. அழகு அற்ற, அழகற்ற என்று சொல்லும்போது அந்த அழகற்ற என்பது பெயரடியாக இங்கே வந்துள்ளது. அழகற்ற சாலை. எனவே பெயர் சொற்களுக்கு முன்னால இந்த அடைகள் வந்து பெயரை சிறப்பிக்கும். அதனால்தான் இவற்றை பெயரடை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக வினையடைகளை பற்றி பார்ப்போம். நன்கு படித்தான், இங்கு நன்கு என்பது வினையடை. சிறிது கொடுத்தால், சிறிது வினையடை. பைய நடந்தால், பைய என்பது வினையடை. நிறைய படித்தார், நிறைய என்பது வினையடை. பெரிது மகிழ்ந்தான், பெரிது மகிழ்ந்தான், இங்கு பெரிது என்பது வினையடை. உரக்க பேசினான், இதில் உரக்க என்பது வினையடை. அடிக்கடி வருவார், அடிக்கடி வருவார் என்பதில் அடிக்கடி என்பது வினையடை. மெதுவாக நடந்தான், ஆக என்பது இங்கே வந்துள்ளது, துணை வினை வந்துள்ளது. மெதுவாக நடந்தான், இங்கே மெதுவாக என்பது வினையடை. வேகமாய் படித்தான், வேகமாய் படித்தால் என்று சொல்லும்போது வேகமாய் என்பது வினையடையாக இங்கே வந்துள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதுவரை பெயரடைகள், வினையடைகள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக ஆகுபெயர் என்றால் என்ன? ஆகுபெயர் என்றால் என்ன? கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இந்த தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ இகழ்வதோ இல்லை. ஊர் என்பது அந்த இடம்,
அது பாராட்டுவது இல்லை, இகழ்வதும் இல்லை. மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் அல்லது இகழ்ந்தனர் என்பதுதான் இதன் பொருள். எனவே இங்கே ஊர் என்பது ஊரை குறிக்காமல் அந்த ஊரில் உள்ள மக்களை குறிப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே ஊர் என்னும் இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது என்று பொருள். இதைத்தான் ஆகு பெயர் என்று சொல்வோம். ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு அதனோடு தொடர்புடைய இன்னொன்றுக்கு ஆகி வருவதை ஆகு பெயர் என்றும் சொல்வார்கள். மேலும் இங்கே ஊர் என்னும் இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது என்பதை முன்னரே பார்த்தோம். இவ்வாறு ஒன்றன் இயற்பெயர், அதாவது ஒரு பொருளின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயராகும். தொன்று தொட்டு என்றால் காலங்காலமாக, பழங்காலம் முதற்கொண்டு என்று பொருள். எனவே ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு அதனோடு தொடர்புடைய இன்னொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவதை ஆகுபெயர் என்று சொல்வார்கள் என்றும் நாம் சொல்லலாம். ஆகுபெயர் வகைகள். ஆகுபெயர்கள் 16 வகையாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆகுபெயர்களை 16 வகையாக வகைப்படுத்தியுள்ளனர். இவற்றில் குறிப்பிடத்தக்க சில ஆகுபெயர்கள் உண்டு. அவற்றை மட்டும் தான் நாம் பார்க்க உள்ளோம். எனவே ஆகுபெயர்கள் 16 வகைப்படும். அவற்றில் குறிப்பிடத்தக்க சில ஆகுபெயர்களை பற்றி மட்டும் நாம் இங்கே பார்க்க உள்ளோம். அவை பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், எண்ணல் அளவையாகு பெயர், எடுத்தல் அளவையாகு பெயர், முகத்தல் அளவையாகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர் என்னும் 13 ஆகு பெயர்கள் பற்றி மட்டும் நாம் இங்கே பார்க்க உள்ளோம். 1. பொருளாகு பெயர் என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். முல்லையை தொடுத்தால். முல்லையை தொடுத்தால். தொடுத்தால் என்ற பயனிலையை கொண்டு அது முல்லை மலர் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். முதற் பொருளாகிய முல்லைக்கொடி. பொதுவாக முல்லைக்கொடி என்று சொன்னால் அந்த முழுமையான கொடியை குறிக்கும். முல்லை என்றாலே முழுமையான கொடியை அது குறிக்கும். அதன் சினையாகிய, அதாவது உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. இதையே பொருளாகு பெயர் என்பர். அதாவது ஒரு முழு முதற் பொருளினுடைய அந்த முதற் பொருளினுடைய சினைப்பொருளான உறுப்புக்கு ஆகி வருவதை பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் என்று சொல்வார்கள். இதைத்தான் பொருளாகு பெயர் என்று நாம் சொல்கிறோம். இங்கே முல்லை என்பது முல்லை கொடியை குறிக்கும். ஆனால் முல்லை தொடுத்தாள் என்று சொல்லும்போது அவள் கொடியை தொடுக்கவில்லை, முல்லை மலரை தொடுத்தாள். எனவே இங்கு முல்லை என்பது அந்த சினையான மலருக்கு ஆகி வந்திருப்பதை பார்க்கலாம். முல்லை என்பது முல்லை கொடியை, அந்த முழு செடியை அது குறிக்கும். ஆனால் தொடுத்தாள் என்ற சொல் வருவதனால அது மலர்களை மட்டுமே குறிக்கிறது. இவ்வாறு பொருள் அல்லது முதற் பொருளும் என்று சொல்வார்கள், அல்லது பொருள் என்று சொல்வார்கள். அந்த பொருள் அதனுடைய சினை அல்லது உறுப்புக்கு ஆகி வந்தால் அதை முதலாகு பெயர் என்று சொல்வார்கள். 2. இடவாகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. இதை இடவாகு பெயர் என்றும் கூறுவர். அதாவது வகுப்பறை என்பது ஒரு இடத்தின் பெயர். இங்கே சிரித்தது என்ற சொல் வந்ததால், வினைமுற்று வந்ததால் வகுப்பறையில் உள்ள மாணவர்களை அது வகுப்பறை என்ற சொல் அதில் இருக்கின்ற மாணவர்களை குறிக்கிறது என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எனவே இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது என்று நாம் இங்கே அறிய வேண்டும். இடம் என்று அதை வடமொழியில் தானம் என்று சொல்வார்கள். இடத்தில் உள்ள பொருள் அதை தானி என்று சொல்வார்கள். எனவே இடம், வகுப்பறை என்ற இடம் அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களுக்கு இங்கு ஆகி வந்தது. அதனால் இதை இடவாகு பெயர் என்று நாம் சொல்கிறோம். இடம் இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தால் அதை இடவாகு பெயர் என்று சொல்லலாம். 3. காலவாகு பெயர். காலவாகு பெயர் என்றால் என்ன?
கார் அறுத்தான். கார் அறுத்தான். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. இதையே காலவாகு பெயர் என்பர். கார்காலம் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே கார்காலம் என்ற காலத்தின் பெயர் அறுத்தான் என்று வருவதால் அந்த காலத்தில் விளைந்த பயிருக்கு ஆகி வந்தது என்று நாம் இங்கு அறிய வேண்டும். இதைத்தான் காலம் அந்த காலத்தில் விளைந்த பயிருக்கு ஆகி வந்தது. எனவே இதை காலவாகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். சினையாகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு: மறுக்கொழுந்து நட்டான். கொழுந்து என்று சொல்லும்போது அது இலையை குறிப்பதை பார்க்கலாம். மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்து என்னும் சினைப்பெயர், அதாவது உறுப்பின் பெயர், அதன் செடிக்கு ஆகி வந்தது. அதையே சினையாகு பெயர் என்பர். இங்கே மறுக்கொழுந்து என்பது அந்த இலையை மட்டும் நடுவதில்லை, அந்த இலைகளை உடைய கொடியை நடுகிறான். எனவே இங்கே கொழுந்து என்கின்ற சினைப்பெயர் முழு பொருளான பொருளுக்கு மறுக்கொழுந்து செடிக்கு ஆகி வந்தது. அதனால் இங்கு முதல் சினைப்பெயர் முதலுக்கு ஆகி வந்தது என்று நாம் அறிய வேண்டும். இதைத்தான் சினையாகு பெயர் என்று நாம் சொல்கிறோம். பாருங்கள், மறுக்கொழுந்து என்பது அந்த இலை தழைகளை குறிக்கும் கொழுந்து என்று சொல்லுவோம். இந்த கொழுந்தை நட்டான் என்று சொல்வதால் இலையை நடுவது இல்லை, அவர்கள் அந்த கொடியை நடுகிறார்கள். எனவே அது கொடிக்கு ஆகி வந்தது. கொடி என்பது இங்கே பொருள் அல்லது முதற் பொருள் என்று சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சினை முதலுக்கு ஆகி வருவதை சினையாகு பெயர் என்றும் நாம் சொல்லிவிடலாம். 5. பண்பாகு பெயர் என்றால் என்ன? மஞ்சள் பூசினாள். மஞ்சள் பூசினாள். மஞ்சள் என்னும் நிறத்தின் பெயர், அதாவது பண்பின் பெயர். அந்த பண்பை கொண்ட கிழங்கிற்கு, மஞ்சள் கிழங்கிற்கு ஆகி வந்தது. இதனை பண்பாகு பெயர் என்பர். அதாவது மஞ்சள் என்பது நிறத்தின் வண்ணத்தின் பெயர், அதுதான் பண்பு. அந்த வண்ணத்தை உடைய ஒரு கிழங்கு, அதை மஞ்சள் கிழங்கு என்று நாம் சொல்கிறோம். அந்த கிழங்குக்கு ஆகி வந்ததை நாம் பார்க்கலாம். இங்கு மஞ்சள் பூசினாள் என்றால் மஞ்சள் நிறத்தை தருகின்ற கிழங்கை அவள் அரைத்து பூசினாள் என்ற பொருளை தருவதை நாம் பார்க்கலாம். எனவே பண்பின் பெயர் அந்த பண்பை உடைய பொருளுக்கு இங்கு ஆகி வந்ததால் அதை பண்பாகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். 6. தொழிலாகு பெயர் என்றால் என்ன? வற்றல் தின்றான். வற்றல் தின்றான். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. இங்கே வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றுதல், வற்றல் என்ற தொழிலின் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. இதை தொழிலாகு பெயர் என்பர். எனவே வற்றல் என்று சொல்லும்போது வற்றிய பொருள்கள், அதை வற்றிய பொருட்கள் என்று சொல்லும்போது வெண்டைக்காய் வற்றல் என்று சொல்லுகிறோம், கத்தரிக்காய் வற்றல் என்று சொல்லுகிறோம், சுண்டல் வற்றல் என்று சொல்கிறோம். ஆக அனைத்துமே வற்றிய, அதாவது காய்ந்த உணவுப் பொருட்கள் அனைத்திற்குமே அது பொதுவாக வருவதை பார்க்கலாம். இங்க வற்றல் தின்றான் என்று சொல்லும்போது அந்த வற்றல் என்ற தொழிற்பெயர் அந்த வற்றலால் விளைந்த ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை அவன் தின்றான் என்று பொருள் தருகிறது. எனவே வற்றல் என்னும் வற்றுதல் அல்லது வற்றல் என்கின்ற தொழிற்பெயர் அதனால் விளைந்த இந்த வற்றலுக்கு ஆகி வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக தொழிலின் பெயர் அந்த தொழிலால் விளைகின்ற பொருளுக்கு ஆகி வருவதை தொழிலாகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். 7. கருவியாகு பெயர் என்றால் என்ன? கருவியாகு பெயர் என்றால் என்ன? வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது. வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது. இதையே கருவியாகு பெயர் என்பர். அதாவது ஒரு கருவி, அந்த கருவியால் விளைகின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு ஆகி வருவதை பார்க்கலாம். இங்கு வானொலி என்னும் கருவி அந்த வானொலியில் வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை அவன் கேட்டு மகிழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கலாம். எனவே கருவி
அந்த கருவியால் உருவாகின்ற காரியமான ஒரு நிகழ்ச்சியை அது குறிப்பதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் அதை கருவி ஆகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்று சொல்வதும் கூட இதற்கு சரியான எடுத்துக்காட்டாகும். 8. காரியவாகு பெயர். முன்பு சொன்ன கருவி ஆகு பெயருக்கு நேர்மாறானது இந்த காரியாகு பெயர். காரியாகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்க. பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் என்றால் பசிய பச்சை நிறத்தில் இருக்கின்ற கூழ் என்று பொருள் தரும். ஆனால் இங்கே அந்த கூழ் என்பது பயிரை குறிக்கும். பைங்கூழ் வளர்ந்தது. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்தது. அதையே காரியவாகு பெயர் என்று சொல்வார்கள். இங்கே கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. அதையே காரியவாகு பெயர் என்று சொல்வார். கூழ் என்று பார்க்கணும். காரியம் ஏனென்றால் அந்த கருவியில் கிடைக்கின்ற மாவை வைத்து, அதாவது கேழ்வரகு என்ற அந்த கருவியில் கிடைக்கின்ற மாவை வைத்துதான் கூழ் என்பது உருவாக்கப்படுகிறது. எனவே இங்கே பைங்கூழ் வாடியது என்பது கூழை அது குறிக்காமல் அந்த கூழை தருகின்ற பயிரை குறிப்பதை பார்க்கலாம். எனவே காரியம் கருவிக்கு ஆகி வந்தால் அதை காரியவாகு பெயர் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக 8. கருத்தா வாகு பெயர் என்றால் என்ன? கருத்தா வாகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது. அதனால் அதை கருத்தாவாகு பெயர் என்று சொல்கிறார்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் இயற்றிய அனைத்து நூல்களையுமே அது குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். எனவே கருத்தா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். கருத்தா அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்திருப்பதால் இதை கருத்தாவாகு பெயர் என்று சொல்கிறார்கள். 9. எண்ணல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? ஒன்று பெற்றால் ஒளிமயம். இங்கே ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணு பெயருக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. அதனால் இதை எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஒன்று என்பது ஒரு குழந்தையை அது குறிக்கிறது. ஆக அந்த ஒன்று என்ற எண்ணிக்கை எண்ணு பெயர் ஒரு குழந்தைக்கு ஆகி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று நாம் சொல்கிறோம். எண்ணு பெயர் குழந்தைக்கு ஆகி வந்திருப்பதால் இதை எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று நாம் சொல்லலாம். 10. எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. 2 கிலோ கொடு. 2 கிலோ கொடு. எடுத்து நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அளவை பெயர் அவ்வளவுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் இதை எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்று சொல்கிறோம். இங்கே 2 கிலோ என்பது 2 கிலோவை உடைய மாம்பழத்தை கொடு என்ற பொருளை தருவதை நாம் பார்க்கலாம். நாம் ஒரு மாம்பழ கடைக்கு சென்று 2 கிலோ மாம்பழம் கொடுங்க என்று நாம் கேட்க மாட்டோம். 2 கிலோ கொடுங்க என்று கேட்போம். அதைத்தான் இங்கே 2 கிலோ கொடு என்று நாம் இங்கே சொல்கிறோம். இங்கே 2 கிலோ என்பது கிலோ எடுத்தல் அளவை பெயர். அந்த அளவு உள்ள மாம்பழத்தை அது குறிக்கிறது. அதனால்தான் அதை எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். 11. முகத்தல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? முகத்தல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? 1/2 லிட்டர் வாங்கு. 1/2 லிட்டர் வாங்கு. முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். முகந்து அளப்பதனால் அதற்கு முகத்தல் அளவை என்று நாம் சொல்கிறோம். அந்த அளவை பெயர் அவ்வளவு உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அதையே முகத்தல் அளவை ஆகு பெயர் என்று சொல்கிறோம். இங்கே பால் கடைக்கு சென்று 1/2 லிட்டர் கொடுங்க என்று சொன்னால் அங்கு 1/2 லிட்டர் என்பது 1/2 லிட்டர் அளவு உள்ள அது பாலை குறிக்கும். 1/2 லிட்டர் அளவு உள்ள பாலை அது குறிக்கும். அதைத்தான் நாம் இங்கே லிட்டர் என்பது முகத்தல் அளவை என்பதால் அந்த முகத்தல் அளவையின் பெயர்
அந்த அளவுள்ள பாலுக்கு ஆகி வந்தது, பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் அதை முகத்தல் அளவை ஆகுபெயர் என்று நாம் இங்கே சொல்கிறோம். அடுத்ததாக 12 நீட்டல் அளவை ஆகுபெயர். நீட்டல் அளவை ஆகுபெயர். நீட்டி அளப்பதனால் இதற்கு நீட்டல் அளவை என்று பெயர். நீட்டல் அளவை ஆகுபெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு: 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் வெட்டினான். மீட்டர் என்பது நீட்டல் அளவை பெயர் ஆகும். நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் அதை நீட்டல் அளவை ஆகுபெயர் என்பர். எனவே நீட்டல் அளவையான 5 மீட்டர் என்பது இங்கே மீட்டர் என்ற நீட்டல் அளவை அந்த அளவு உடைய துணிக்கு ஆகி வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். இதுவரை பல வகையான ஆகுபெயர்களை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு சிலவற்றை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். வள்ளுவரை படித்தால். வள்ளுவர் என இங்கு வந்திருப்பதால் அது கருத்தாவை குறிக்கிறது. கருத்தாவ் ஆகுபெயர். இங்கே வள்ளுவரை என்பது வள்ளுவர் இயற்றிய திருக்குறளை அது திருக்குறளுக்கு ஆகி வந்திருப்பதை பார்க்கலாம். வீடே மகிழ்ந்தது. வீடு என்னும் இடத்தின் பெயர் அங்குள்ள மக்களை உறுப்பினர்களை அது குறிப்பினால் இங்கே அது இடவாகு பெயர் ஆயிற்று. கலைச்செல்வி பச்சை உடித்தனாள். கலைச்செல்வி பச்சை உடித்தனாள். பச்சை என்பது பண்பின் பெயர். அந்த பண்பை உடைய சேலையை அவள் உடுத்தினாள் அல்லது ஆடையை உடுத்தினாள் என்று அது பொருள் தருகிறது. அதனால் அது பண்பாகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இங்கு 4ம் 2ம் என்பது 4 அடிகளை உள்ள நாலடியாரை குறிக்கிறது. 2 அடிகளை உள்ள திருக்குறளை அது குறிக்கிறது. எனவே இங்கு 4, 2 என்பன அந்த அளவுள்ள செய்யுட்பாக்களை அது குறிப்பதை பார்க்கலாம். அதனால் இதை எண்ணல் அளவை ஆகுபெயர் என்று சொல்கிறோம். 4, 2 என்பது எண்ணல் அளவை இல்லையா? அதனால் அதை எண்ணல் அளவை ஆகுபெயர் என்று நாம் சொல்கிறோம். உலகம் ஏற்குமா. உலகம் என்னும் இடத்தின் பெயர் அந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஆகி வந்தது. அதனால் இது இடவாகு பெயர். இந்தியா எளிதில் வென்றது. இந்தியா எளிதில் வென்றது. இங்கே இந்தியா என்னும் இடத்தின் பெயர் அந்த இந்தியாவை சார்ந்த வீரர்களுக்கு ஆகி வந்ததை பார்க்கலாம். இதனால் இது இடவாகு பெயர் ஆகும். அடுத்து நீரின்றி அமையாது உலகம். அதாவது நீரின்றி உலகம் இயங்காது. நீர் இல்லாமல் உலகம் இயங்காது. இங்கே உலகம் என்பது இடத்தின் பெயர். உலகம் என்னும் இடத்தின் பெயர் அந்த உலகில் வாழ்கின்ற உயிரினங்களை குறிப்பதை பார்க்கலாம். எனவே உலகம் இங்கு இடவாகு பெயராக வந்தது. தலைக்கு 10 ரூபாய் கொடுத்தான். தலைக்கு 10 ரூபாய் கொடு. தலைக்கு என்று சொல்லும்போது ஒவ்வொரு தலைக்கு என்று பொருள் தரும். அந்த ஒவ்வொரு தலைக்கு என்பது ஒவ்வொரு மனிதருக்கு என்று அது பொருள் தருவதை பார்க்கலாம். எனவே தலை என்னும் சினையின் பெயர் அதை உடைய மனிதருக்கு ஆகி வந்தது. அதனால் இதை சினையாகு பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். பொங்கல் உண்டான். பொங்குதல் என்ற ஒரு தொழிலின் பெயர். பொங்கல் என்பது பொங்குதல் என்ற தொழிலின் பெயர். அந்த தொழிலின் பெயரால் விளைகின்ற உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் அது இங்கு தொழிலாகு பெயர் ஆயிற்று. இனிப்பு கொடுத்தால். இனிப்பு கொடுத்தால். இனிப்பு என்பது பண்பு. இந்த பண்பை உடைய இனிப்பு பண்டத்திற்கு அது ஆகி வந்தது. அதனால் அது பண்பாகு பெயர். சுண்டல் உண்டான். சுண்டல் உண்டான். இங்க சுண்டுதல் என்பது ஒரு தொழிலின் பெயர். அதனால் விளைந்த பொருளுக்கு இது ஆகி வந்ததால் தொழிலாகு பெயர் ஆகும். குறள் படித்தான். குறள் என்பது ஒரு வெண்பா. குறள் வெண்பா என்ற ஒரு கருவி. அந்த கருவியால் உருவானதுதான் திருக்குறள். இங்கு குறள் என்பது அந்த கருவியால் உருவாகின திருக்குறளுக்கு ஆகி வந்ததால் அதை கருவியாகு பெயர் என்று நாம் சொல்கிறோம். அலங்காரம் கற்றேன். அலங்காரம் என்பது ஒரு காரியம். அதாவது அலங்காரம் என்ற ஒரு நூலை அது குறிக்கும். நாரண் அலங்காரம், தண்டி அலங்காரம் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த நூலை படித்தேன் என்ற பொருளைத்தான் அது தருகிறது. எனவே ஆனால் இங்கே அலங்காரம் கற்றேன் என்பது அந்த நூலில் சொல்லப்பட்ட காரியம் என்ன ஆகிறது? அந்த காரியம் என்பது
அலங்காரம் என்ற அந்த காரியம் அந்த நூலை அது குறிக்கிறது. எனவே இது காரியவாகு பெயர் என்று நாம் சொல்லலாம். டிசம்பர் சூடினாள். டிசம்பர் என்பது ஒரு மாதத்தின் பெயர். அந்த மாதத்தில் குறிப்பாக விளைகின்ற மலரை அது குறிக்கிறது. எனவே காலத்தின் பெயர் அந்த காலத்தில் விளைகின்ற மலருக்கு ஆகி வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். மேலும் வெள்ளை அடித்தான். வெள்ளை என்பது வெண்மை நிறம். அந்த நிறத்தில் உடைய சுண்ணாம்புக்கு இங்கே ஆகி வந்தது. அதனால் அது பண்பாகு பெயர். புழுங்கல் காய்ந்தது. புழுங்கல் என்பது தொழில். புழுங்குதல் என்ற தொழில். அந்த தொழிலால் விளைகின்ற அரிசி புழுங்கல் அரிசி என்று சொல்கிறோம். அந்த அரிசிக்கு ஆகி வந்ததால் அதை தொழிலாகு பெயர் என்று சொல்கிறோம். சேலம் அழைக்கிறது. சேலம் என்பது இங்கே இடத்தின் பெயர். அந்த சேலத்தில் உள்ள மக்கள் அழைக்கிறார்கள். மக்களுக்கு ஆகி வந்ததால் அது இடவாகு பெயர். எனவே இங்கு வெற்றிலை என்பது சினையின் பெயர். அந்த சினையை உடைய அந்த உறுப்பை குறிக்கின்ற அந்த சொல் கொடிக்கு ஆகி வந்தது. அதாவது முழு பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் அதை சினையாகு பெயர் என்று சொல்கிறோம். மாரி பொழிந்தது. மாரி காலம் என்றால் மழைக்காலத்தை குறிக்கும். இங்க மாரி என்கின்ற காலம் மழையை குறிப்பதால் அதை காலவாகு பெயர் என்று சொல்கிறோம். 2 கிலோ தின்றான். 2 கிலோ என்பது இங்கு கிலோ என்பது எடுத்தல் அளவை இங்கு 2 கிலோ அளவுள்ள இனிப்பை தின்றான் என்று அது பொருளை தருகிறது. எனவே அது எடுத்தல் அளவை ஆகு பெயர் ஆகும். 2 லிட்டர் கறக்கும். 2 லிட்டர் கறக்கும். இங்கே லிட்டர் என்பது முகத்தல் அளவை. 2 லிட்டர் என்பது 2 லிட்டர் பாலை அது குறிக்கிறது. அதனால் அது முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்ததாக 5 முழம் கொடு. பூ மாலையை 5 பூக்களை 5 முழம் கொடு என்று சொல்லும் போது இங்கு 5 முழம். முழம் என்பது நீட்டல் அளவை பெயர். அந்த அளவு உள்ள மலருக்கு அது ஆகி வந்ததை பார்க்கலாம். இதை நீட்டல் அளவை ஆகு பெயர் என்று சொல்கிறார்கள். இவ்வாறாக பல வகையான எடுத்துக்காட்டுகளை ஆகு பெயருக்கு சொல்லலாம். இக்காணொளியில் தொடர் என்றால் என்ன, தொடர் இலக்கண உறுப்புகள் என்பன எவை, எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள் என்பன பற்றிய விளக்கங்கள், அடை என்றால் என்ன, பெயரடை, வினையடை பற்றிய விளக்கங்கள், ஆகுபெயர் என்றால் என்ன, பல வகையான ஆகு பெயர்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இதுவரை இந்த நீண்ட காணொளியை பொறுமையுடன் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இது போன்ற காணொளிகள் மேலும் மேலும் வர தவறாமல் இந்த அலைவரிசையை பதிவு செய்க.